செந்தில் பாலாஜிக்கு புதிய சிக்கல். தம்பி அசோக்குமாருக்கு நீதிமன்றம் அனுப்பிய சம்மன். சூடுபிடிக்கும் ரகசிய டைரி விவகாரம். சபரீசனின் சீக்ரெட் டீலிங் மொபைலும் சிக்கியது. வணக்கம் நண்பர்களே. தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் டாஸ்மாக் துறை விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை நுழைந்தால் ஒட்டுமொத்த திமுகவின் சீக்கிரட்டும் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்பதால் இந்த ரைடை நடத்தவே விடக்கூடாது என்று தற்போது திமுக தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மேலும் மேலும் வழக்கு போட்டு வருகிறது. அதாவது டாஸ்மாக் துறையில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக 3 நாட்கள் சோதனை நடத்தியவர்கள் டாஸ்மாக் துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தியுள்ளார்கள். அவர்களை இரவு கூட வீட்டுக்கு செல்ல விடவில்லை. அவர்களின் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார்கள் என்று ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த செந்தில் பாலாஜி தரப்பு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது குறித்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார்கள். இதை டாஸ்மாக் துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதோடு அமலாக்கத்துறை விசாரணையில் நாங்கள் நடத்தப்பட்டது சட்டவிரோதமானது என்று அவர்கள் அதில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே இதுகுறித்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட 2 நீதிபதிகளும் அந்த வழக்கிலிருந்து வெளியேறிவிட்டால் இதற்கு முக்கிய காரணம் அந்த 2 நீதிபதிகளுக்குமே திமுக தரப்பு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லுமாறு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று டாஸ்மாக் ஊழியர்களை அமலாக்கத்துறையினர் கொடுமைப்படுத்தியது போன்று ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார்கள். அதாவது திமுக தரப்பை பொறுத்தவரை டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை நுழையவிடவே கூடாது என்று மாறி மாறி வழக்கு போட்டு இதை இழுத்தடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளார்கள். இதுவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தபோது அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர் அவர் தம்பி அசோக்குமார். இவர்தான் கரூர் கம்பெனிக்கு தலைவராக செயல்பட்டு வந்துள்ளார். செந்தில் பாலாஜி தலைமையிலான பல கட்ட பஞ்சாயத்துகளையும் நடத்தியவர் இவர்தான். இதற்கெல்லாம் மேலாக டாஸ்மாகில் போலி சரக்குகள், போலி பார்களின் மூலம் வசூலான தொகையை கரூர் கம்பெனி வசூலித்த மொத்த பணத்தையும் திமுக புள்ளிகளுக்கு மாதந்தோறும் அனுப்பியவர் இவர்தான். இவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்தபோது ஒரு முக்கிய டைரியை கைப்பற்றினார்கள். அதில் பெரும் புள்ளிகளின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு கோட்வேர்டை பயன்படுத்தி இவர் மாதந்தோறும் கோடிக்கணக்கில் பணத்தை அனுப்பி வந்ததாக கூறினார்கள். அதனால் டாஸ்மாக் ஊழலில் செந்தில் பாலாஜியை விட முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவாளி அவர் தம்பி அசோக்குமார் தான் என்பதால் அவரை உடனடியாக அமலாக்கத்துறையில் ஆஜராகும்படி ஏற்கனவே உத்தரவு போட்டிருந்தார்கள். ஆனால் அவர் கடந்த 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக தான் இருந்தார். திமுக தரப்பின் பாதுகாப்பில் அவர் இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதன் காரணமாகவே காவல்துறை அவரை நெருங்கவில்லை, மாறாக அவருக்கு பாதுகாப்பு தான் கொடுத்து வந்தார்கள் என்றும் கூறினார்கள். இந்த நிலையில் தான் தற்போது டாஸ்மாக் வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் வழக்கத்திற்கு எதிராக டாஸ்மாக் துறை 2 வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாருக்கு சம்மன் பறந்துள்ளது. அந்த வகையில் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஊழலை வெளியில் கொண்டு வர விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் திமுக தரப்பு ஈடுபட்டு வரும் அதே வேளையில் அந்த ஊழலில் மூடி மறைக்கப்பட்டுள்ள விஷயங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று இன்னொரு பக்கம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் களமிறங்கி இருக்கிறது. அதனால்தான் செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகு அவர் தம்பி குறித்து எந்தவித தகவல் வெளியாகாமல் இருந்த நிலையில் தற்போது அவருக்கு மீண்டும் நீதிமன்றம் சம்மன் அளித்திருக்கிறது. அதனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக அமலாக்கத்துறையின் கண்ணில் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வந்த அசோக்குமாருக்கு இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பிவிட்டதால் ஏப்ரல் 1ஆம் தேதி அவர் ஆஜராகவில்லை என்றால் காவல்துறை அவரது வீடு தேடி சென்று கைது செய்து கொண்டு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதனால் கடந்த காலங்களில் கரூர் கம்பெனி மூலம் செய்து வந்த அனைத்து ஊழலும் அம்பலத்துக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு மேலும் பெரும் சிக்கல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. அடுத்த செய்தி. செந்தில் பாலாஜி, சபரீசன் இருவர் மட்டுமே பேச பயன்படுத்தப்பட்ட ரகசிய மொபைல் தட்டி தூக்கிய இடி.
டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை 3 நாட்கள் நடத்திய ரெய்டில் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை உறுதிப்படுத்திய அமலாக்கத்துறையோ இன்னும் தோண்ட தோண்ட மிகப்பெரிய பூதம் கிளம்ப போகிறது என்று அந்த அறிக்கையில் சூசகமாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தற்போது இந்த டாஸ்மாக் ஊழலில் மறைமுகமாக செயல்பட்டு வந்த திமுகவின் நிழல் உலக முதலமைச்சரான சபரீசனும் தற்போது சீனில் வந்துள்ளார். அதாவது சமீபத்தில் 3 நாட்கள் டாஸ்மாக் துறையில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறையினர் அங்கு நடைபெற்றுள்ள டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மற்றும் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை தீவிரமாக அலசி ஆராய்ந்துள்ளார்கள். அதாவது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை யார் யாருக்கெல்லாம் நடந்துள்ளது, அதில் முறைகேடு நடந்துள்ளதா, மது ஆலைகளில் வழங்கப்பட்ட மொத்த மதுபானங்களுக்கும் GST வரி செலுத்தப்பட்டுள்ளதா என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை துருவி துளாவி இருக்கிறார்கள். அப்போதுதான் மது ஆலைகளிலிருந்து வாங்கப்படும் மதுபானங்களில் 60% கணக்கு காட்டிவிட்டு 40%த்திற்கு கணக்கு காட்டாமல் விட்டுவிட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் டாஸ்மாகில் மிகப்பெரிய முறைகேடு வரி ஏய்ப்பு நடந்துள்ளது என்பது உறுதியாகிவிட்டது. அதையடுத்து டாஸ்மாக் துறையில் உள்ள அதிகாரிகளுக்கு வெளிநபர்கள் யார் யாருடனெல்லாம் தொடர்பு இருந்துள்ளது என்பதை ஆராயும் போதுதான் டாஸ்மாக் துறை அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கும் MK ஸ்டாலின் மருமகனான சபரீசனுக்கும் இடையே தொடர்பு இருந்துள்ளது. குறிப்பாக அதற்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு மொபைல் எண்ணை பயன்படுத்தி வந்துள்ளார்கள். அந்த எண்ணிலிருந்து அவர்கள் இருவரும் மட்டுமே மாறி மாறி பேசியுள்ளார்கள். வேறு யாருக்கும் அந்த எண்ணை கொடுக்காமல் தாங்கள் மட்டுமே ரகசிய டீலிங்கிற்காக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சபரீசன் இதே போன்று பல சீக்ரெட் எண்களை பயன்படுத்தி வருகிறாராம். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு எண்களை பயன்படுத்துவாராம். அப்படித்தான் டாஸ்மாக் துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு எண்ணை பயன்படுத்தி வந்திருக்கிறார். அந்த எண்ணிலிருந்து இவர் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே பேசுவார். அதேபோல் செந்தில் பாலாஜியும் அந்த எண்ணில் மட்டுமே இவரிடத்தில் பேசியுள்ளார். இதுவும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. அதோடு இந்த மொபைல் எண்ணில் கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் என்னென்ன டீலிங் போட்டார்கள், எது சம்பந்தமாக பேசிக்கொண்டார்கள், அதில் டாஸ்மாக் துறை பற்றி மட்டுமே பேசினார்களா இல்லை வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்களா என்கிற சீக்ரெட்டை அறிய ஒரு முக்கிய ஹார்ட் டிஸ்கையும் அமலாக்கத்துறை டெல்லிக்கு எடுத்து சென்று விட்டதாம். இப்படி திமுக குடும்பத்தை வசமாக சிக்க வைக்கும் ஆதாரங்கள் அமலாக்கத்துறை வசம் போய்விட்டதனால்தான் மேற்கொண்டு அமலாக்கத்துறையை டாஸ்மாக் துறைக்குள் விட்டால் ஒட்டுமொத்த சீக்ரெட்டையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்து திமுக குடும்பம் மொத்தத்தையும் கூண்டில் ஏற்றி விடுவார்கள் என்றுதான் அவசர கதியில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் தடை கோரி இருக்கிறார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக செந்தில் பாலாஜி அல்லது சபரீசனை கூட சம்பந்தப்பட்ட நீதிபதிகளை மிரட்டியிருக்கலாம். டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறையை அனுமதிக்காதீர்கள், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை போடுங்கள் என்று அவர்களை நிர்பந்தம் செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதனால்தான் காரணமே சொல்லாமல் அந்த 2 நீதிபதிகளும் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார்கள். அதோடு உடனடியாக அடுத்த நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை நுழைவதற்கு உத்தரவு போட்டுவிட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்பதனால்தான் நேற்று டாஸ்மாக் அதிகாரிகளும் பணியாளர்களும் தங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக சோதனை செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திலேயே நீண்ட காலம் இழுத்தடித்துவிட வேண்டும் என்கிற கோணத்தில் இப்போது திமுக தரப்பு புது திட்டங்களை போட்டு புதிய வழக்குகளை போட்டு வருகிறது. அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்த அமலாக்கத்துறை எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறது, உயர்நீதிமன்றத்தின் இந்த தடையை உடைத்துவிட்டு டாஸ்மாக் துறைக்குள் நுழைவார்களா மாட்டார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, ஏற்கனவே டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை நுழைந்து விட்டதால் அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்துள்ள நிலையில் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தலைமறைவாக இருந்து வரும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பியிருப்பது மற்றும் டாஸ்மாக் துறையில் நடத்தப்பட்ட ரெய்டில் செந்தில் பாலாஜியும் MK ஸ்டாலின் மருமகன் சபரீசனும் தாங்கள் இருவர் மட்டுமே பேசுவதற்காக ஒரு ரகசிய மொபைல் எண்ணை வைத்திருந்த விவரம் அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்திருப்பதோடு அதில் அவர்கள் என்னென்ன பேசினார்கள் என்ற அனைத்து சீக்கிரட்டும் ஆராயப்பட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.